ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷேர் அண்ட் விலாக். இன்றைக்கி நம்ம ஷேர் அண்ட் விலாகில் எக் பப்ஸு எப்படி செய்கிறதுன்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க. நம்ம கடையில் வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா அவங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும், அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உங்கள் அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னுடைய சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் சிம்மில் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இந்த பப்ஸ் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பை சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு நம்ம எப்படி பிசைவோமோ அந்த மாதிரி இந்த மாவை நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிடுங்க. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக ஆயில் தடவிக்கிறேன். இதனால் நமக்கு மாவு காயாமல் இருக்கும். இது இனி ஒரு ஓரமாக இருக்கட்டும். இனி நம்ம இதுக்கு வேண்டிய ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டஃபிங் பண்ணுறதுக்காக ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் ஊற்றி, ஆயில் நல்லா சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்ததும் 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். அடுத்து 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக விடலாம். இது நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயம் வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 2 பச்சை மிளகாயை சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் இதில் சேர்த்து இதையும் நல்லா நம்ம வதக்கி விடலாம். அடுத்து இது கூட 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். இதுவும் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டும் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். நான் ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டதால் மிளகாய்த்தூள் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி விடலாம். இப்போ பாருங்கள், மசாலா எல்லாம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ நமக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து நம்ம மாவை திரட்டிக்கலாம். நம்ம பிசைஞ்சு வச்ச மாவு நல்லா ஊறி இருக்குது. இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு இதை நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி மீடியம் சைஸில் உருண்டைகளாக பிடிச்சிடுங்க. நான் எல்லா மாவையும் உருண்டைகளாக பிடிச்செடுத்தாச்சு. இதை இனி நம்ம திரட்டி எடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு உருண்டை எடுத்து வச்சு நம்ம சப்பாத்தி மாவு திரட்டுற மாதிரி திரட்டுங்க. நமக்கு வடிவம் எல்லாம் இப்போ தேவையில்லை, கொஞ்சம் மெல்லிஸாக திரட்டி எடுங்க. இந்த மாதிரி திரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக ஆயில் தடவிக்கலாம். உங்கள்கிட்ட ப்ரஷ் இருந்துச்சுன்னா அதை வச்சு தடவிக்கோங்க. இல்லைன்னா இந்த மாதிரி கை வச்சு கொஞ்சம் ஆயில் தடவிட்டு கொஞ்சமாக இதுக்கு மேலே மாவை கொஞ்சம் மேலே தூவிக்கோங்க. இந்த மாதிரி தூவிட்டு மாவோட 2 ஓரங்களையும் இந்த மாதிரி மடித்து விடுங்க. விட்டுட்டு அதுக்கு மேலேயும் கொஞ்சமாக மாவை தூவிக்கோங்க. தூவிட்டு இந்த மாதிரி மடித்து விடுங்க. இது எதுக்குன்னா நம்ம பப்ஸு சாப்பிடும்போது நமக்கு லேயர் லேயராக
நமக்கு கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி மடிக்கிறோம். இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க. மடித்து எடுத்த மாவை இனி திரட்டிக்கலாம். இந்த மாதிரி திரட்டிக்கோங்க. இதில் நம்ம ஆயில் எதுவும் தடவ வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி திரட்டி எடுத்துருக்கேன். இதில் நம்ம இந்த ஓரங்களையெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு பப்ஸு செய்ய ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், எல்லா ஓரத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இனி இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவில் 1 ஸ்பூன் அளவு இதில் எடுத்து வச்சுக்கலாம். வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பாதி முட்டையை நம்ம இந்த மசாலாவுக்கு மேலே இந்த மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு மாவோட 2 ஓரங்களையும் இந்த மாதிரி பிடிச்சு விடுங்க. இதை நம்ம கொஞ்சம் அப்படி அழுத்தி வச்சாலே போதும். ஸ்டஃபிங் நமக்கு வெளியில் வராது. எல்லா ஓரங்களையும் இந்த மாதிரி ஒட்டி விடுங்க. இப்போ பாருங்கள், இனி இதை நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி அது நல்லா சூடானதும் நம்ம பப்ஸை ஒன்றொன்னா அதில் எடுத்து போட்டுக்கலாம். போட்டுட்டு இது ஒரு பக்கம் நல்லா வந்ததும் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா வந்துடுச்சு. இனி அடுத்த பக்கமும் நமக்கு இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் நம்ம இதை வெளியே எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், 2 பக்கமும் நல்லா வந்துடுச்சு. இதை இனி நம்ம வெளியே எடுத்துக்கலாம். எக் பப்ஸ் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. அதுவும் நம்ம இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்தோன்னா பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்மளைய முட்டை பப்ஸ் நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம கடையில் வாங்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. வீட்டில் இந்த மாதிரி ஹெல்த்தியாக பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த மாதிரி இன்றைக்கே உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.